கருவேப்பிலை சட்னி. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 மிளகாய். நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. வெள்ளைப்பூடு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கருவேப்பிலையோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நான் கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறையா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக புளிப்புக்காக இப்போ வதக்குனதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.